Hello Amis, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved author Anada பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட FF When a Dangerous Mafia Lord Fell in Love with யோடைய பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 21 வரையும் பார்க்காதவங்கலாம் போய் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? நியூ வியூவர்ஸும் போய் மறக்காமல் என்னோடய அதர் வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. அபவுட் லூசிஃபர்ஸ் காதலியோடைய ஸ்பெஷல் பார்ட்டோடைய ஃபைனல் பார்ட் கேட்டிருந்தீங்க. அது வந்து கண்டிப்பாக வரும். எடிட்டிங்கில் கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். ஆக்சுவலி அதுதான் பண்ணலான் இருந்தேன். நீங்கள் எல்லாம் ஜேகேஎஃப்எஃப் போடுங்கன்னு கேட்டிங்க. சரி ஓகே இதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை 1 நைட்டில் ரெக்கார்ட் பண்ணி 1 நைட்டில் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். பார்ப்போம். சரிங்க ஆர்மிஸ், ஜேகேயோட எஃப்எஃப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லூசிஃபர்ஸ் காதலி வரலாம், இல்லை விஎஃப்எஃப் கூட வரலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் இந்த 2 எஃப்எஃப் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. பார்ப்போம். மேக்ஸிமம் நான் லூசிஃபர்ஸ் காதலியை அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? அப்புறம் 1 ஷாட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வரும். நான் இப்போவும் ரிமைண்ட் பண்ணி சொல்லிடுறேன், வரும், வராமல் போகாது. அண்ட் ஹாரர் 1 ஷாட்டில் உங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அது நான் எப்போ ரிவீல் பண்ணுறேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆர்மிஸ். ஓகேங்களா? யாரும் போகக்கூடாது, போட மாட்டான் இந்த ஆனா. அப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சனே. பார்ட் 21ஓட ரீகேப் பார்த்துட்டு தான் நம்ம 22க்குள்ளே போவோம். ஸோ ஆர்மிஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டி தயாராக இருங்க. கதைக்குள்ளே போகலாமா? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். பார்ட் 21ல், அதாவது போன பார்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா, உங்களை வந்து வலுக்கட்டாயமாக சமைக்க சொல்லியிருப்பாங்க. குக்கிங் வேலைலாம் போட்டு படுத்தி எடுத்திருப்பாங்க. டே 1 உங்களுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஸோ உங்களை வந்து குக்கிங் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜேகேவுடைய தட்டில், அதாவது அவர் சாப்பிட்டு முடிச்ச தட்டிலே உங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லி உங்கள் மாமியார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம பார்ட் 22க்குள்ளே போகலாம். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேஸை திருப்பி வச்சு உட்காந்துருக்கீங்க. பட் அத்தைக்காரி சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இருக்கிற மாதிரியே இல்லை. ஃபயன், உன்னைத்தான் சொன்னேன், இப்போ நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இந்த மெய்ட்ஸ் காட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க பக்கம் திரும்பி, இங்கே இருக்க ஒரு ஆளுமே சரி, பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரையும் யாருக்குமே சாப்பாடு கிடையாது. இவன் இந்த இடத்துல சாப்பிட்லனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயசான மெய்ட்ஸு காட்ஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க யாருக்குமே சாப்பாடு கிடையாது அந்த டே ஃபுல்லாக. ஸோ அதுதான் இந்த அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபயன், நீ மட்டும் இப்போ இங்கே சாப்பிட்ல, இத்தனை பேரோட பசிக்கு நீ தான் ஆளாவ அப்படின்ற மாதிரி உங்களை லாக் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அப்பயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த தட்டில் சாப்பிடவே உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு அப்பயும் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இத்தனை பேர், அதுவும் வயசான மெய்ட்ஸு, அங்கே அவங்க மெய்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வேறு இருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளால் இவ்வளோ பேர் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கை வரவே மாட்டேங்குது. இது உங்கள் அத்தைக்கறி பார்த்துட்டு, ஃபயன், இத்தனை பேர் பசியெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரில உன்னோட இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு முன்னாடி, அப்படி தானே? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீ மட்டும் இப்போ சாப்பிட்ல, நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே 3 நாள் சாப்பாடு கிடையாது அப்படின்ட்டு வந்து ஏற்றிட்டே போகிறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்பயும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் ஒரு மாதிரி உங்களுக்கே வந்துட்டு, சரி ஓகே இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காங்க, நம்மளால் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் எல்லா ஹியூமன்ஸ்க்கும் தோன்றது தானே, தோணுது. ஆனால் உங்களுக்கு கை போக மாட்டேங்குது. எப்படி சாப்பிட தோணும்? இவ்வளோ நாள் செல்ஃப் ரெஸ்பெக்டடாக ஒரு டிக்னிட்டியோடு இருந்த ஒரு பொண்ணை இப்படி உட்கார சொல்லி சாப்பிட சொன்னால் எப்படி கை போகும்? அந்த ஒரு தயக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேப்பில் அப்படியே க்ரிப்பாக ஒரு ஃபிஸ்ட்டாக வந்து இருக்குது. உங்களால் இந்த டைம் வந்து சாப்பிடவும் முடியல, அத்தனை பேரோட பசிக்கு ஆளாகவும் முடியல. அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. இவங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 7 8ன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜங்குக்கை நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே உங்களோட ரெட்டிஷ் ஐஸோட. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அவருடைய ஃபோனை வந்து கண்ணை காட்டுறாரு, ஃபோனை சிக்னல் காட்டுறாரு. அவரோட ஃபோனை வந்து ஷேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஐஸை வச்சு சிக்னல் காமிச்சோன்னே அப்படியே நீங்கள் அவரை முறைச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவங்க ஹேண்ட்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கை போகவே மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் உங்களே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இதை பார்த்தோன்னே மாமியாருக்கும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி
ஒரு ஸ்மெக்கு தான். கடைசியில் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றியின் சாதனையாக அவங்க வந்து அதை நினைக்கிறாங்க போல். ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, சாப்பிட்றவங்களையே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து கண் அப்படியே செவக்க ஆரம்பிக்குது, இவ்வளோ அளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மாமியாருக்கெலாம் ஒரே ஹாப்பி. அவங்க அப்படியே அந்த சேர் போட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதே இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்ருக்காங்க. அது போக அந்த மேன்ஷனில் இருக்க மெய்ட்ஸ் காட்ஸ் எல்லாம் அவங்க நின்று இடத்த விட்டு அசைவே இல்லை. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. நம்ம சோமி, ராக்கி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ பேர் பார்க்கும்போது எப்படி நிம்மதியாக சாப்பிட்றது? உங்களுக்கு சாப்பாடு தொண்டைக்குள்ளேயே ஆக்சுவலாக இறங்கலை, ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க சுத்தமாக இறங்க மாட்டேங்குது. நீங்கள் 2 வாய் தான் எடுத்து வச்சுருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கி சாப்பிட்டுட்டு எந்திப்பீங்க அந்த இடத்த விட்டு. உங்கள் மாமியார் உங்கள் கைப்பிடிச்சிட்டு, வயன் எங்கம்மா போகிற, உட்காரு, நீ அந்த ஃபுல் பிளேட்டை காலி பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமாக உங்களோட வில்லத்தனத்தை காட்டுறாங்க. உங்களுக்கு சுத்தமாக தொண்டையிலேயே இறங்க மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே அவங்கள தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்ன முறைச்சாலும் ஒன்றும் ஆகாதுமா, அப்புறம் அவங்க எல்லாரோட கண்ணீருக்கு தான் நீ ஆளாகணும், பசி கண்ணீருக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து பேசுகிறாங்க. உங்களால் இந்த டைம் எதுவுமே பண்ண முடியல, யூ ஆர் டூ ஹெல்ப்லெஸ். ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க பொறுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க சஃபகேட்டிங்காக ஃபுட்டை. உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ பேர் முன்னையில் வந்து உங்களை ஒரு பப்ளிக் ஹியூமிலேஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க கொஞ்சம் நேரம் கழித்து. அவங்களும் குட் கேர்ள், இப்போ தான் நீ ஜியோனோட ஒரு நல்ல மருமகளாக தெரியிறம்மா, என் கண்ணுக்கு லட்சணமாக தெரியிற நல்ல ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு. முதல்ல இந்த வயன் சர்மாங்கிறத உன் மண்டையிலேருந்து தூக்கி போடு, ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஜியோன் வயன். அதனால் ஜியோன் கிளான் படி தான் நீ இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ கேட்கணும். அதை கேட்டு நடந்து நல்ல ஒரு மருமகளாக இருக்கணும் இந்த வீட்டில். இல்லைனா உன்னை நான் இருக்க வைப்பேன். ஏன்னா நான் உன் மாமியார் எந்த காலத்துலமா நல்லவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அத்தை நானும் வில்லி தான், அதுவும் வில்லிக்கேற்ற பரம வில்லி. உன்னை விடவே நான் கிரிமினலாக யோசிக்கிறாள். அதனால் என் பேச்சை கேட்டு நல்ல ஒரு மருமகளாக இருக்கப்பார், ஓகேவா? வயன், சியோன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல சீன் போட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு போகும்போதே அவங்க ஹேண்ட்ஸை வச்சு சிக்னல் காமிச்சோன்னே அங்கே இருக்க மெய்ட்ஸ் காய்ச்சலாம் அவங்க ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அகைன் ரெஸ்யூம் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அங்கே கடுப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ராக்கியும் பார்க்குறான், சோமி பொண்ணும் பார்க்குது. சோமி பொண்ணுக்கு லைட்டாக கஷ்டமாயிடுச்சு, இத்தனை பேர் மத்தியில் வந்துட்டு உங்களை இப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த டைமுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பரிதாபமாக அந்த பொண்ணு பார்க்குது. பாருங்கள் மாமியார்கார் எப்படி இருக்கா, பொண்ணுக்கார் எப்படி இருக்கான்ட்டு. ராக்கி அதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில. அண்ணா சொன்னபடியே வந்துட்டு செஞ்சுட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை அண்ணி வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்களேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதான்னு தெரில. அவன் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே ஜங்கு கிட்ட தான் வந்துட்டு ஏதோ காதில் ஓதுனோடனே ஜங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள்லேருந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்சிட்டு வயன் மேலவாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிறாரு. நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. சோமி தான் உங்ககிட்ட வரலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறா. நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அவளை ஸ்டாப் பண்ணிடுறீங்க, அவளை கிட்டவே சேர்க்கலை. அண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கேள்வி தேவையில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு தான் போகிறீங்க. அங்கே கிச்சனில் இருக்கோம் இல்லையா, அதுக்கு இடத்துக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஹேண்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோஷன்லாம் போட்டு நம்ம நல்லா தேய்ப்போமே, ஹேண்ட் வாஷ் அது இதுன்னு சொல்லி போட்டு அதெல்லாம் போட்டு தேய்க்கிறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் தேய்க்கிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணுற மெய்ட்ஸ் எல்லாருக்குமே கேட்குது. அங்கே வந்து ஒரு வயசான மெய்டும் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒரு மாதிரி பரிதாபமாக தான் பார்க்குறாங்க. உங்களால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல, இத்தனை பேர் மத்தியில் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கீங்க. போகும்போதே ஆனி தான் வரா பின்னாடியே. என்ன உன் பிரச்சனை? மேம் சார் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. சே, இப்போ இது ஒன்று தான் குறைச்சல் இவனுக்கு. எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்படுத்த வேண்டியதை படுத்திட்டு அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஐயோ சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கெஞ்ச வேண்டியது. நல்லவன் மாதிரி நடிப்பு எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவத்துலேயே நடந்து போகும்போது அங்கே காரிடரில் வந்து சில ஜார்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜார் எடுத்து டமால் டுமின்னு உடச்சிட்டு போகிறீங்க. ஆனிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காதெல்லாம் மூடிட்டு அது மேலே படாத மாதிரி வந்துட்டுருக்கா.
நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஜாரு, அங்கே என்னென்னலாம் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குமோ அதெல்லாம் தட்டி விட்டு கோவத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே இருக்க காட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் தட்டி விடுறீங்க இல்லையா, அப்போ கூட வந்து கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஜஸ்ட் அங்கே நிற்கிறாங்க அவங்க பாட்டுக்கு, அங்கே ஒரு பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு கொலை வெளியில் போயிட்டுருக்கீங்க. ஆனி வந்து ரொம்ப பயந்துட்டா நீங்கள் பண்ண விஷயத்தில். அப்படி இருந்தும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக பின்னாடி வந்துட்டுருக்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸில். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனி வந்துட்டு, மேம் இங்கே தான் மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கிட்டே சொல்கிறா. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பிளேஸ் வந்து இந்த டெரஸ் மாதிரி, கிட்டத்தட்ட பால்கனி மாதிரினே சொல்லலாம். ஆனால் டெரஸ் அளவுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி தான். ஸோ அங்கே தான்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடுப்புலேயே போகிறீங்க நடந்து. ஆனி வந்து பயந்துக்கிட்டே பின்னாடி வந்துட்டுருக்கா, எதையா தூக்கி அவ மேலே அடிச்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே சில கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க எப்பயும் போல். 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா தலை குனிஞ்ச மணிக்கே சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து அந்த ஒரு சீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பால்கனியில் ஒரு பெரிய சீட் மாதிரி இருக்கும், லைக் சோஃபா மாதிரியே. அதில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ராக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் இந்த சைட் சோஃபாவில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ தட்டிகிட்ருக்கான். இவரும் வந்து இங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே கோவமாக போயிட்டுருக்கீங்க. அந்த பால்கனிக்குள்ளே நீங்கள் போனோன்னே, லைக் ஒரு டெரஸ் பிளேஸ் மாதிரி தான் அது, சரிங்களா? அதுக்குள்ளே போனோடனே காட்ஸ் எல்லாம் அங்கேருந்து மேன்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடனே போயிடுறாங்க. நீங்கள் வந்தோடனே அவங்க கரெக்டாக உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் வந்து அந்த டெரஸ் மாதிரி இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்துடுறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்புலேயே தெரியுது ராக்கிக்கு ஆத்தாடி செம்ம கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் லேப்டாப்பையே பார்த்த மாதிரி தான் இருக்கான், தலையை நிமித்தவே இல்லை, அவன் பாட்டுக்கு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பட் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலான லுக்கில் இருக்கார். உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்ன சந்தோஷமாக இருக்கியா இப்படி பண்ணிட்டேன்ட்டு? ஆனால் உன் சந்தோஷம் கண்டிப்பாக உன்னை விட்டு சீக்கிரம் போகும்டா. நான் எழுதி தரேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டல அத்தனை பேர் முன்னாடி. சி, என்ன சொன்ன? என்ன நீ லவ் பண்ணுறியா? அப்படி சொல்லவே உனக்கு வாய் கூசலை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல எழுதியிருக்காடா, லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு எச்சி தட்டில் சாப்பிட்டாதான் வந்து உண்மையான ஒரு பியூர் லவ்வு, ட்ரூ லவ்வு, எலவென்ட்டு. இதுதான் உங்கள் மாஃபியா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனா? சி, கேவலமாக இருக்குது. ஆனால் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ நடந்ததையும் பார்த்துட்டு நீ வந்து சொல்லுவ, ஐயோ டார்லிங் நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், அதனால் நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணால் நீ பொறுத்துக்கோ, நீ வந்து அடங்கி போகணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். சி, இதை சொல்லவே உனக்கு வாய் கூசலை? உனக்கு அசிங்கமாகவே இல்லையா கொஞ்சம் கூட? இவ்வளோ பேர் முன்னாடி என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவங்க எல்லோரும் என்னை பார்க்க வச்சு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ சூப்பராக படுத்திட்டேன். இதுதான் உன்னுடைய ரொம்ப பெரிய லவ்ங்கிறத நான் நல்லா புரிஞ்சிட்டேன். இதுலேருந்தே தெரியுது உங்கள் ஜியோன் குடும்பத்தோட புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக திட்டிகிட்ருக்கீங்க கோவத்தில். இதில் வேற உன் அம்மாக்காரி என்ன பண்ணா, அவ்வளோ பெரிய லாக் பண்ணி என்னை சாப்பிட வைப்பாளாம். சி, உங்கள் புத்தி இதிலேருந்தே நல்லாவே தெரியுது. கேவலமான புத்தி. எப்படிலாம் வந்து ஒருத்தவங்களை நல்லா பிளாக்மெயில் பண்ண முடியுமோ, எப்படிலாம் உங்களுக்கு த்ரெட் கொடுக்க முடியுமோ, நீங்கள் நினச்சதை நடத்தணுங்கிறதுக்காக எவ்வளோ கீழனாலும் மட்டமாக இறங்குவீங்க. இது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீயும் அப்படி தான், உன் குடும்பம், உன் கிளான் எல்லாமே அப்படி தான் போல். சி, நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருக்குது இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனேன்ட்டு. ஆனால் உன்னை மாதிரி ஆள்லாம் எப்படி எவ்வளோ குடும்பத்தை இந்த மாதிரி அழிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். எவ்வளோ பொய், எவ்வளோ நாடகம், சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கத்திட்ருக்கீங்க. உங்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் தாண்டா சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கீங்க பயங்கரமாக. ராக்கி இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே கல் பண்ணிகிட்டு இருக்கான் பயத்தில், நீங்கள் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கத்திகிட்ருக்கிறது. ஆனால் அங்கே ஜங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறத அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், எந்த ரியாக்ஷனும் ஃபேஸ்லேருந்து வரல. உங்களுக்கு அதுவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், எந்த ஒரு ரியாக்ஷனும் ஒரு ஆப்போனன்ட் கிட்டேருந்து வரலன்னா நமக்கு எந்த அளவுக்கு கடுப்பாகும். அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக நீங்கள் கத்திட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஜாரை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த சைடில் வந்து டெரஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஜாரு, அந்த பிளான்ட்டுக்காக வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கீங்க கோவத்தில், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு. ராக்கி வந்து சோஃபாவில் எஞ்சி உக்காந்துடுறான், காலில் கீழே மேலே தூக்கி போட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. பட் ஜங்குக்கு வந்து அந்த ஸ்மோக் வந்து பண்ணிகிட்ருக்காருல, அது ஃபுல்லாக காலியாகிற வரையும் அவர் பாட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இவன் ராக்கிக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்குது, காதை மூடிக்கிறான். அங்கே ஆனி வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று அவளும் காதை மூடிக்கிறா. அங்கே வெளியே இருக்க காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க, எதுவுமே
அவங்களும் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் காமிச்சிக்கல. பட் மெய்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கேட்குது. அந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் உடைக்கிற சவுண்டு, நீங்கள் பேசுகிற சவுண்டு எல்லாமே அந்த சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே கேட்குது. நீங்கள் அவ்வளோ கடுப்பில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சி அவனை பயங்கரமாக, அதாவது ஜங்குக்கை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி தீக்குறீங்க. ஏன்னா உங்களால் ஏற்றுக்கவே முடியல அந்த ஒரு ஹியூமிலேஷனை. அவ்வளோ பேர் முன்னாடி வச்சு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆதங்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சி கோவத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வயலண்டிக்காக வந்து பிஹேவ் பண்ணி காமிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அவர் பாட்டுக்கு அந்த சிகரெட் வந்து அடிச்சிட்ருக்காரு. சிகரெட் வந்து ஃபுல்லாக இப்போ காலியாக போகுது. ராக்கியும் பார்த்துட்டு தான் இருக்கான். ராக்கி வந்து காதை முடிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் காலியாக போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த பாக்ஸில் போட்டுட்டு எஞ்சி நிற்கிறாரு. ஏய் நிறுத்தடி அப்படின்றாரு. நீங்கள் அந்த பக்கம் அப்புறம் வந்து திரும்பி பார்க்குறீங்க அவரை தான். உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குது. கோவத்தில் நீங்கள் கத்தி கத்தி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனர்ஜி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க திரும்பி. உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருந்திருக்கும், அந்த ஒரு தொட்டி மாதிரி. அதை அவங்கக்கிட்ட இருந்து அவர் வாங்கி அந்த பக்கம் வைக்க சொல்லி அங்கே ஒரு மெய்ட் இருந்திருப்பாங்கள்ல ஆனி, அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அப்படியே பயந்துக்கிட்டே வருது. அவர்கிட்ட வரும்போதே பயம். ஏன்னா நீங்கள் அவளை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த தொட்டி வாங்கி அவளும் அப்படியே அதை பொறுமையாக கொண்டு போய் வைக்கிறா. ராக்கியும் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு அவன் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே போய் நிற்கிறான். ஆனி அவனும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ் கிட்ட தான் பயத்தில். அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, என்னாடி எதுக்கு கத்தினே இருக்க நைன்ட்டு, எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹேர்லாம் வந்து ஃப்ளிப் பண்ணுறாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்க, நீங்கள் அந்த கையை தட்டி விட்டு, என்னடா அப்படி நல்லவ மாதிரி நடிக்கிற, இவ்வளோ நேரம் கீழே எதுவுமே நடக்காத மாதிரி, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் குற்ற உணர்ச்சிங்கிறதே இருக்காதா? எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை அவ்வளோ பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு? அசிங்கமா? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தரலையே. அசிங்கமாக தரலையா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அடிக்கலான்ற மாதிரி போகிறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்களை அப்படியே இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி திருப்பி உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. ஏய் அது அசிங்கம் இல்லடி, அது உனக்கு கிடச்ச ஒரு வரம்னு நினச்சிக்கோ. எத்தனையோ பொண்ணுங்க இப்படி ஒரு பொசிஷனுக்காக ஏங்கியிருக்காங்க. அதான் நானும் சொல்கிறேன், எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை நீ கொடுக்கணும்? எவ்வளோ ஒருத்தர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் எதுக்குடா உன்கிட்ட இவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஆமாம் தலையெழுத்து தான். ஜியோன் குயின் ஆகணுங்கிறது உன் தலையெழுத்து. அதை யார் நினச்சாலும் மாற்றவே முடியாது. இனிமே நானே நினச்சாலும் மாற்ற முடியாது. என் செல்லம் தான், என் பொண்டாட்டி தான் ஜியோன் குயின். குயின் ஆகணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தாண்டி ஆகணும். அதில் இதுவும் ஒன்றும் நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா உதறி விடுறீங்க. லைக் வந்துட்டு அவரை புஷ் பண்ணி விட்ட மாதிரி பின்னாடி புஷ் பண்ணி விட்டுட்டு அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி, நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த நாடகத்தெல்லாம் தூக்கி போடு. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லவ் கிடையாது. நீ ஃபோர்ஸ்டாக ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும், தான் வின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கேவலமாக மட்டமாக இறங்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீ இறங்கிட்ட. உன்னோட டாமினன்ஸை லவ்வுன்னு சொல்லாத தயவு செஞ்சு. சி கேட்கும் போதே அருவெறுப்பாக இருக்குடா உன்னெல்லாம், சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் கடுப்பில் திரும்பிடுறீங்க. நீ அத்தனை சீ போட்டாலும் உன்னால் நினச்சா மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ கழுத்தில் போட்டிருக்க தாலி, நெத்தில் வச்சுருக்க குங்குமம், இதெல்லாம் பேசும் நீ ஜியோன் ஜங்கு கூட பொண்டாட்டின்னு. அது பத்தாதுன்னு இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன்னு சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் மாற்ற முடியாது செல்லம். நான் நினைக்கிற வரையும், அதுவும் நான் நினைக்கவும் மாட்டேன், என்னால் நினைக்கவும் முடியாது. இப்படி ஒரு ஆசை பொண்டாட்டியை எவனாவது கொடுப்பானாடி, நான்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துக்கிறாரு. அவர் பக்கம் இழுத்து உங்களை கிரிப்பாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, சும்மா ஏதாவது பேசணும், சண்டை போடணும், உன்னோட டிக்னிட்டி, நான் தான் சொன்னல, நான் உனக்கு தாலி கட்டின செகண்டே உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு வயன் சர்மா எல்லாம் தூக்கி போட்டுடணுன்ட்டு. இதுக்கப்புறம் நீ ஜியோன் வயன், அதனால் இதெல்லாம் நீ பொறுத்துட்டு தான் ஆகணும். டாமினேஷன் தான் இங்கே. எங்களை பொறுத்த வரைக்கும் மாஃபியாவில் லவ்லாம் கிடையாது செல்லம், டாமினன்ஸ் தான். அதுவும் உன் மேலே எனக்கு இருக்க டாமினன்ஸ். அப்புறம் நான் ஒன்றும் நடிக்கலை செல்லம், நான் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கேனோ அப்படி தான் இப்போயும் இருக்க. நீ சொல்லு, என்னைக்காவது நான் சாஃப்டாக உன்ட்ட நடந்திருக்கேனா? இல்லை அப்படி நடக்க தான் நீ விட்டுருக்கியா? வாய்ப்பே கிடையாது. உன்கிட்ட எப்பயுமே
நான் டாமினண்ட்டாக தான் இருப்பேன். அண்ணி எப்பயுமே என்கிட்ட சப்மிசிவாக தான் போகணும். இந்த ஜியோன் கிளானில் எங்களை மாதிரியான கிங்குக்கு, அதுவும் டாமினண்ட்டான கிங்குக்கு ஒரு சப்மிசிவான குயின் தான் வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த குயின் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கிங் கிட்ட வந்தால் சப்மிசிவாக தான் போகணும். புரியுதா? முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை தட்டி விட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ? நீ என்னனாலும் சொன்னாலும், உன் ஆத்தக்கறி என்னனாலும் பண்ணாலும் நான் வாயை முட்டு போகணுமா? அஃப்கோர்ஸ் செல்லம், தோ இன்னைக்கு போனியே, எப்படி அமைதியாக உட்காந்து சாப்பிட்டியே என் தட்டில், அதிலேருந்து தெரிஞ்சிச்சுடி. என்ன தெரிஞ்சிச்சு? எப்படிடா வந்து இந்த பொண்ணை வந்து அடக்கிடலாம், இவளை ஏதாவது நம்ம பண்ணிடலாம், அதுவும் நம்ம அம்மாவை விட்டே இவளை அடக்கி உட்கார வச்சு அதுக்கப்புறம் இவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்மளோட பொண்டாட்டி ஆக்கிக்கலாம், அவ்வளோதான் நோ எண்ணம். இவ்வளோ சீப்பாக நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. சி, எவ்வளோ ஒரு பெரிய நாடகம் இதுக்கு. எனக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆளுங்க, அதுவும் மாஃபியா பீப்புளுக்கு எப்பயுமே இந்த ஹார்ட்ன்ற விஷயமே கிடையாது. உங்கள் எல்லோரும் பொறுத்த வரைக்கும் பவர், டாமினன்ஸ், மணி, எவன் எக்கேடி கெட்டு போனால் உங்களுக்குலாம் என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பவர், டாமினன்ஸ் இது கிடைச்சாலே போதும். அதுக்காக தானே இவ்வளோ தூரம் நீ நடந்துக்கிட்டது. எனக்கு அப்போவே தெரியும்டா நீ அவ்வளோ தூரம் கேவலமாக நடிக்கும் போதே. அதுவும் லவ்ன்ற பேரில் நடித்த பாரு, எப்பப்பா எவ்வளோ பெரிய நடிகை நீ. பெசாட்டி ஆக்டிங்கில் போய் இறங்கிரு ஜங்கோக். உனக்கு இந்த மாஃபியா அதெல்லாம் வேணாம். ஆக்டிங் போனோன்னா இந்த உலகத்தில் நீ தான் பெஸ்ட் ஆக்டருன்ற ஒரு அவார்டே உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. எவ்வளோ சீப்பாக சொல்லும் போதே எனக்குலாம் வாய் கூசுது. லவ்ன்ற பேரில் நல்லா நடித்து இவளை நம்ம இப்படி தான் பழி வாங்கணும், இவளை இந்த வழியில் தான் வச்சு செய்யணும், இங்கே கூட்டிகிட்டு வந்து இவளை அடக்கி நம்ம தான் பெரிய இதுன்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கேவலமாக மட்டமாக இறங்கியிருக்கல. இன்னும் எதுக்கு இந்த நாடகம்லாம்? அதான் தெரிஞ்சிச்சு ஜங்கோக், உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றதெல்லாம் கிடையாது, எனக்கு மேலே அப்படின்ற அந்த உன்னோட ஈகோ அது வின் பண்ணுங்கிறதுக்காக தானே நீ இவ்வளவோ செஞ்சது. இப்போ உனக்கு கெட்டு போல. சொல்லு, வாய் திறந்து சொல்லு. உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே உன்னை வந்து அடக்கி ஆழ்ந்து என்னோட இதில் நான் இருக்கணும், டாமினண்ட்டாக நான் தான் எல்லாத்துலேயும் வின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். லவ்வும் இல்லை, ஒரு இலவும் இல்லை, இவ்வளோலாம் நான் நடித்தேன், பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அதில் ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. இதுக்கப்புறம் நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இந்த வேஷத்தை களைச்சிட்டு ஒழுங்காக ஒரு ஆம்பளையாக வந்து நில்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப கோவமாக அக்ரெசிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. ராக்கிக்கு ஆனிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டுது நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க. என்னடி சொன்ன? நடிக்கிறேனா? ஆமாம் ஆமாண்டா, இது லவ்வே இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உன்னோட ஈகோ வின் பண்ணும். அதுக்காக நீ லவ்ன்ற பேரில் எப்படிலாம் இது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிகிட்ருக்க. சொல்லிவிட இப்போவே, எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்னடி சொன்ன? நான் நடிக்கிறேனா? ஆமாண்டா நடிக்கிறடா நீனு. ஓ அப்படியா? நான் நடிக்கிறேன்ல, நடிக்கிறேனா? இந்த ஜங்கூக் நடிக்கிறேனா? நடிக்கிறேன்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லார்னு ஒரு ஸ்லாப் உங்களுக்கு கண்ணமே அப்படி எரிய ஆரம்பிச்சிருது. நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. என்னடி சொன்ன? நான் நடிக்கிறேனா? ஏய், நான் மட்டும் இப்போ நடிக்கிறேன் அதெல்லாம் இருந்தால் இந்த டைம் நீ இப்படி நின்று பேசிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட தான் வந்து உங்களுடைய த்ரோட்டை அப்படியே சோக் பண்ணிட்டே பேசுகிறாரு. நான் கேவலமாக நடிக்கிறேன்னா மட்டமாக? எதுக்கு? என்னோடய ஈகோ வின் பண்ணோன்னு. ஹேய், நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வின் பண்ணலன்னு நினச்சிட்ருக்கியா? வயன் சர்மா தோற்று ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஜியோன் ஜங்கோக் எப்போயோ ஜெயிச்சிட்டேன். உன்னை பார்த்த அன்னைக்கே, இதோ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே, இதோ இந்த தாலி இதை கட்டின அன்னைக்கே நான் ஜெயிச்சிட்டேன். நீ தான் எப்போயோ தோத்துட்ட வயன். நீ இந்த ஜங்கோக்கை என்னைக்கு நீ மோதணும்னு நினச்சியோ அன்னைக்கே தோத்துட்ட. இப்போ உன்னை நான் என் கூட வச்சிட்ருக்கிறது ஜஸ்ட்டு உன்னை வந்து பழி வாங்கணும். அவ்வளோ கேவலமாலாம் இந்த ஜங்கோக் கிடையாதுடி. நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ண போய் தான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் கூட்டிகிட்டு வந்து இன்னும் நான் தான் உன்னை தொடவே இல்லையே. அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேணாம்? நான் நினச்சிருந்தா உன்னை அன்னைக்கே
பார்த்த அன்னைக்கே எதனாலும் செஞ்சுருக்க முடியும். எனக்கு எத்தனையோ வாய்ப்பு அமைஞ்சது. சொல்லு, எத்தனை வாய்ப்பு அமைஞ்சது, அப்போ கூட நான் உன்னை தொட்டதில்லை. எல்லாம் இந்த பாலா போன லவ்னால தான். ஏன் லவ் ஃபேக்குன்றியா நீனு? என்னடி நினச்சிட்ருக்க? உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நான் ஃபேக்குனா நீ அதுக்கு மேலே ஃபேக்கு. நீ, உங்கள் அப்பா, உன் ஃபேமிலியை கோல்மால் பண்ணி பிஸ்னஸில் பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எதுவும் தெரியாமல் இல்லை. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னா உன் மொத்த வரலாறு எனக்கு தெரியும்டி. நீ எப்படி பிறந்த, எங்கே பிறந்த, எந்த டைமில் பிறந்த, அதுலேருந்து இப்போ நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே உன்னை பற்றி தெரியும்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய த்ரோட்டை தான் விடுறாரு. நீங்கள் அவரே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் த்ரோட்டை பிடிச்சிட்டே உங்கள் ப்ரீத்தை வந்து ஹெவியாக எடுத்துகிட்டே பார்க்குறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க? நான் ஃபேக்காக இருக்கேனா? நான் ஃபேக்கா? ஏன் லவ் ஃபேக்கா உனக்கு? நான் மட்டும் உன்னை இப்போ லவ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த செகண்டு நீ பேசிகிட்டே இருந்திருக்க முடியாது. அப்போவே நீ என் நெஞ்சில் காலை வச்ச பாரு, அன்னைக்கே உன்னை எடுத்து ஷூட் பண்ணி போட்டு தட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரண்டி ஆகும்? என்னை தலை நிமிந்து பார்க்கவே எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் நான், நீ என்னை பார்க்கணும், நீ என்னை பேசணும், நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இதில் இறங்கி உனக்காக எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி போனால் உன்னால் ஜஸ்ட்டு உன்னோட அந்த ஃபீமேல் ஈகோவை தூக்கி போட்டு வர முடியல. உனக்குலாம் எதுக்கடி பேச்சு? ஏன் ஈகோ வின் பண்ணணும்னு உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படி தானே சொன்னேன். ஆனால் நீ சொல்லு, ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோட ஈகோவை நீ தூக்கி போட்டு யோசிச்சிருக்கியா ஒரு நாளாவது? ஆனால் இப்போ கூட உனக்கு தோணல பாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியன் உமன்ஸ்க்கு அவங்க இந்த கட்டின தாலி, இந்த குங்குமம்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாமே, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒய்ஃபாக மாறிடுவாங்கன்னு. ஆனால் நீ இன்னும் அந்த ஈகோ கட்டிட்டு தான் அழுகிற. இதுக்கு பேர் நீ தாலின்னு சொல்கிறியா? இதுக்கு பேர் என்னை கேட்டால் தாலி இல்லை, இது ஒரு கல்யாணமும் இல்லை. என்னை கேட்டால் இது ஒரு கருமாதி. உன்னை மாதிரி ஒரு ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்னெல்லாம் சாக சொல்கிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி கிரிட்டட் டோனில் பேசிகிட்ருக்கீங்க. சாக சொல்கிறது பெட்ரா? ஆமாண்டா, உன்னை மாதிரி ஆள் கூட இப்படி ஃபோர்ஸ்டாக, அதுவும் இவ்வளோ கேவலமாக ஒரு மட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சாகிறது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்ருக்கீங்க. ஓ, சாகிறது பெட்ரா? சாகிறது பெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. அங்கே இருக்க டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு உதைக்கிறாரு. ராக்கிக்கெல்லாம் அல்லு கிளம்புது. அவன்கிட்ட வந்துட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வரான். அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்து அவருடைய பேக் ஹிப்பில் வந்துட்டு கன் வச்சுருப்பாரு. அதை எடுத்து உங்கள் முன்னாடி அப்படியே ரீலோட் பண்ணி நீட்டுறாரு. அப்படியா? அப்போ சரி, உன் அப்பன் கூட நல்ல மேலே போய் சந்தோஷமாக இரு, அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னை நீட்டுறாரு. ஐயோ, ராக்கிக்கெல்லாம் அல்லு இல்லை. அவன் பயந்துக்கிட்டே வந்து கன்னை வாங்கலான்னு வரான். பட் ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு அந்த கன்னை கொடுக்குற மாதிரியே இல்லை. அப்படியே முறைச்சி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, பிளிங்க் பண்ணவே இல்லை, அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர்கிட்ட பொறுமையாக நடந்து வரீங்க. ராக்கியும் வந்துட்டு நீ போங்க, ஆனால் கோவமாக இருக்கார், போங்க நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே நீங்கள் அந்த கன்னை நோக்கின மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கீங்க நோக்கி. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு கோவமாக. உங்கள் ஐஸும் அவரோட ஐஸும் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கு வித் அவ்வளோ மச் ரேஜ், ஹேட்டோட. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அந்த கன்னை அப்படியே உங்கள் கையாலே வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுடைய செஸ்ட்டில் வைக்கிறீங்க. என்ன சொன்ன? என்ன எங்கள் அப்பாவோட அமுச்சு வச்சிருவியா? அவ்வளோதான் சொல்கிற ஜங்கோக். நீ என்னை இப்போ இந்த செகண்ட் ஷூட் பண்ணாலும் நான் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் போவேன். உன்னை மாதிரி ஆள் கூட வாழ்கிறதுக்கு சாகிறது எவ்வளவோ பெட்டர். இதை நீ எப்படி கேட்டாலும் சரி, எந்த வகையில் கேட்டாலும் சரி, நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். உன்னை மாதிரி ஒரு ஆள் கூட, உன்னை மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட வாழ்கிறதுக்கு செத்து போகிறது எவ்வளோ பெட்டர். அதனால் சுற்று என்னை இப்போவே, ஷூட் மீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த கன்னில் வந்துட்டு அந்த ட்ரிகர் இருக்கும்ல, அதில் ஒரு ஃபிங்கர் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்காரு. என்ன ஷூட் பண்ண முடியலையா? என்ன கை லைட்டாக ஷேக் ஆகுது? ஒரு பெரிய மாஃபியா லார்டு, 7 ஓஷன்ஸ், 7 காண்டினென்ட்ஸ் எல்லாத்தையும் ஆள்றியாமே, ஏன் இப்போ மட்டும் உன் கை நடுங்குது? என்ன ஷூட் பண்ண பயமாக இருக்கா? எங்கே இவ்வளோ சுட்டுட்டா நம்ம என்டர்டெயின்மெண்ட் போயிடும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கா? என்ன பண்ணுறது ஜங்கோக், உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை பார்த்து தான் ஆகணுன்னே என் தலையில் எழுதியிருக்குல்ல, அதான் என்னை சுற்று. உன்னால் முடிஞ்சா என்னை இந்த செகண்டே சுற்று.
சந்தோஷமாக நான் போவேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. லைஃப்பில் ரிக்ரெட்ஸே இல்லாமல் வாழ்ந்தவண்ணா. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாவை பார்த்து இந்த வயன் என்றைக்குமே பயந்தது கிடையாது, பயப்படவும் மாட்டான். அதனால் ஷூட் மீ இஃப் யூ கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ராக்கிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கார். ஸோ ஷூட் பண்ணுறாருன்ற அளவுக்கு பயம். பட் ஸ்டில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து வயனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருங்கிற விஷயம் ராக்கிக்கு தெரியும். ஸோ அவரும் வந்து கல்ப் பண்ணிட்டே பார்க்குறாங்க. அங்கே இருக்க மெய்டு ஆனிக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஷூட் பண்ணிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து மேம் மேம் ப்ளீஸ் மேம், வேணாம் மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை பிடிச்சி அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அவளை கையை வந்து தட்டி விட்டுட்டு ஷூட் மீ, கமான் ஜியான் ஜங்குக், தி கிரேட் மாஃபியா லார்ட், அதுவும் ரூத்லெஸ் மாஃபியாவாமே, கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கெலாம் மேர்சின்றதே கிடையாதாமே, முடிஞ்சா ஷூட் மீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ராக்கி அந்த பக்கம் ஜேகே வந்து காம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து ஆனி வந்து உங்களை இழுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க, பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பேருமே. அவர் வந்து அந்த ட்ரிகரில் ஃபிங்கர் வச்சுருப்பார் இல்லைங்களா, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணலான்ற அளவுக்கு போகிறாரு. ராக்கி இதை பார்த்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சாரு தெரில, அந்த ட்ரிகர் வந்து ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கன்னை தூக்கி நம்ம ராக்கி கிட்ட தூக்கி போட்டுட்டு உங்களுடைய த்ரோட்டை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனியும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து மூவ் ஆயிடுறா, ராக்கி அங்கேருந்து மூவ் ஆயிடுறாங்க. அவர் ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி எப்படி என்னால் உன்னை கொல்ல முடியும், உன்னை கொன்னுட்டு நான் எப்படி வாழ்வேன், எனக்கு நீ வேணும் வயன், உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்டி, என்னால் நீ இல்லாமல் சத்தியமாக ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஆனால் நீ ரொம்ப சிம்பிளா செத்துறன்றா, நீ செத்துட்டா அப்புறம் ஏன் நிலமை பாரு வயன், இதுக்கப்புறமும் நீ திருப்பி திருப்பி இதே பிடிவாதத்தில் பேசினா எனக்கு ஒரு வழி தெரியல. உன்னை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் அடக்கிடுவேன் நான். என்ன வழியில்? இதோ இப்போ கீழே வச்சு நல்லா நீ உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்களே அதே மாதிரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு வயன், இப்பயும் நான் சொல்கிறேன், நீ எனக்கு இப்போயே நீ அடங்கி போகிற, என்னோடய வயனாக வந்துடுற, என் ஒய்ஃபாக மட்டும் இருக்கேன்னா நான் இந்த செகண்டே இதை எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன். இதுக்கப்புறம் இன்னும் இந்த மேன்ஷனில் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு குயின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ என் பேச்சை கேட்டேன்னா இப்போவே சொல்லு ஜங்குக், நான் உன் பேச்சை கேட்குறேன், உன் ஒய்ஃபாக வரேன், அதை மட்டும் சொல்லு. ஜியான் வயனாக இருக்கேன்னு கூட சொல்கிறீ, அதுவே எனக்கு போதும், வேறு எதுவுமே வேணாம். நீ எனக்கு ஜஸ்ட்டு இந்த வார்த்தை மட்டும் சொல்லு, நான் ஜியான் வயனாகவே இருக்கேன்ட்டு. நான் கண்டிப்பாக இப்போவே இந்த செகண்டே எல்லாத்தையும் மாற்றிடுறேன், உனக்காக எல்லாத்தையும் மாற்றிடுறேன், இப்போவே சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் பார்த்து கேட்குறாரு. ஓ, நான் ஜியோன் வயனாவா? அது நான் செத்தாலும் நடக்காது. ஒன்ஸ் ஒயன் ஷர்மானா ஒயன் ஷர்மா தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுது. நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அதே தான் சொல்கிறீங்க. எங்கே ஆரம்பித்த இடமோ அங்கேயே தான் வந்து நிற்கிது இந்த பேச்சு. அவருக்கு செமையாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு ரெண்டு நடக்கிறாரு, அவருடைய ஹேரை ஃப்ளிப் பண்ணிகிட்டே ஃப்ரஸ்ட்ரேஷனில். அதுக்கப்புறம் போயிட்டு இந்த சோஃபாவில் உட்காந்து அகைன் ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நல்ல ரெண்டு இழுத்து அடிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணி ஒரு டீப்பான ஒரு பிரெத் எடுத்துகிட்டு, இதை பாரு, நான் திருப்பியே சொல்கிறேன், நீயாவே நல்லா யோசிச்சு இதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபாக இருக்கிற முடிவை எடுக்கிறதுக்கு உனக்கு நான் டைமே கொடுக்குறேன். நல்லா யோசிச்சு நீயாவே எடுத்துடு. என்னை ஃபோர்ஸ் பண்ணாத வயன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, கண்டிப்பாக உன்னால் தாங்க முடியாது. நான் இன்னும் ஃபுல்லாக மாறல. நீ சொன்னியே மான்ஸ்டர்னு, நான் இன்னும் ஃபுல்லாக மான்ஸ்டராக மாறலை. என்னை மாற்றி நீயே ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. இதுக்கப்புறம் நீ மாறுன்னுலாம் நான் கேட்க போகிறதில்ல, மாறதான் நீ போகிற, நான் உன்னை மாற்ற தான் போகிறேன். அது என்ன மாதிரியான ப்ராசஸாக இருந்தாலும் சரிடி. என்ன சொன்னால் கீழே வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களா, இனிமே அது என்ன மாதிரியான ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எப்படி ஒரு வழியாக இருந்தாலும் சரி, உன்னை மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ நாளும் இறங்குவேன், அது என்னவாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் உன்கிட்ட இப்படி பேசி மாறுன்னெலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையே இல்லை, சத்தியமாக பொறுமை இல்லை. இப்போ கூட எனக்கு அப்படியே வர ஆத்துறதுக்கு உன்னை இதாவது இங்கே வச்சு பண்ணும் தோணுது. என்ன பண்ணுறது,
இன்னும் ஏதோ ஒரு கார்னரில் நான் வச்சுருந்த லவ் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது வயன். இப்போவே சொல்லிட்டேன். ஒரு நேரம் மாதிரி கண்டிப்பாக ஒரு நேரம் இருக்காது. அந்த டைம் கண்டிப்பாக நீ என்னுடைய மிருகத்தனத்தை பார்க்க தான் போகிற. அத்தோட உனக்கு இருக்க இந்த ஆணவம் எல்லாமே அழிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பிட்டு, நானும் பார்க்குறேன் எப்படி நீயும் அம்மாவும் சேர்ந்து என்னை மாற்றுறீங்கன்னு. நீ இல்லை, உங்கள் ஒப்பனே வந்து நினச்சாலும் இந்த ஒயன் சர்மாவை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே அழுத்தமாக ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க. ராக்கி அணிலாம் வந்துட்டு அங்கே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சில்லறையை செதற விட்ட மூமெண்ட் அவங்களுக்கு. நீங்கள் அங்கே அவ்வளோ இதுவாக ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கு அவ்வளோ நடந்ததுக்கப்புறமும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஸ்முக் பண்ணிட்டே, ராக்கி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டே வரான். கொஞ்சம் உன் அண்ணி பண்ண வேலைங்க எல்லாத்தையுமே காட்ட வேணாமா? ஒரு திரைப்படம் மாதிரி காமிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எக்ஸேல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் பார்க்குற ஸ்முக் பண்ணிவிட்டு. ராக்கியும் வந்துட்டு அவன் லேப்டாப்பில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் பக்கம் தான் அவன் திருப்பி வைக்கிறான். அவர் அப்படியே எக்ஸேல் பண்ணிகிட்டே பேசுகிறாரு. என்னடி சொன்ன? நான் வந்து ஃபேக்காக இருக்கேனா? ஏன் லவ் ஃபேக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எக்ஸேல் பண்ணிட்டே, நீ எவ்வளோ ஃபேக்கு, உன் அப்பா பிஸ்னஸ் எவ்வளோ ஃபேக்கு, உன் ஃபேமிலியே பிஸ்னஸில் எந்த அளவுக்கு கோல்மால் பண்ணியிருக்கீங்கன்னு மொத்த ரிப்போர்ட்டும் இதில் தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன வளர்ற? ஐயோயோ நான் வளரலடி, தெளிவாக தான் இருக்கேன். நீ ஏன் வந்து பாரு எந்த அளவுக்கு நீயும் ஃபேமிலியும் கோல்மால் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸில். எத்தனை இடத்துல வந்துட்டு அடித்து பிடுங்கிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும். உன் அப்பா பிஸ்னஸில் என்னென்ன நடந்துச்சு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஓடுதுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நான் மாஃபியா லாட்ரி, உன்னை பற்றி உன் குலத்தை பற்றியே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக், ஏதோ ஒரு எடுத்துகிட்டு வந்து காமிச்சு என்ன என் ஃபேமிலியை வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டா உண்மையாக போகிறதில்ல. பொய் என்றைக்குமே பொய் தான், உண்மை என்றைக்குமே உண்மை தான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உண்மையை பொய்யாக்கவும் தெரியும், பொய்யை உண்மையாக்கவும் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எது, நான் வந்து பொய்யை உண்மையாக்குறேனா? ஓ, நீ அப்படி வரியா? சரி, நான் உன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இல்லை ஓ அப்பா பிஸ்னஸ்லேருந்தே ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டே பேசுகிறாரு. உங்கள் அப்பா 1980s காலகட்டத்தில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாராம். ஸ்டார்ட் பண்ண கம்பெனிக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு ஒரு இன்புட் எதுவுமே போட்ட அளவுக்கு அவுட்புட் கிடைக்கலையாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணவர் என்ன பண்ணார், கடைசியில் இந்த மாதிரி மாஃபியா டீலிங் ஸ்மக்லிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி தனக்கு வரக்கூடிய மொத்த பாதி எடுத்து பிஸ்னஸில் போட்டு இல்லீகலாக சில பிஸ்னஸ்லாம் பண்ணி அதை வந்து மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ உங்கள் அப்பங்காரன் நல்லா பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கான். அப்புறம் நீ இவ்வளோ நாள் ஷர்மா கம்பெனின்னு ஏங்கிட்டு இருந்தியே, அந்த கம்பெனியே ஒரு மாஃபியா லீகு தான் அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க கன்ஃபியூஸ்டாக. என்ன பேசிகிட்ருக்க நீ? உண்மைதாண்டி சொல்லம் பேசுகிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்ட, ஸ்டார்டிங்கில் நான் தான் உங்கள் அப்பாவோட கம்பெனியை வந்து கிராஷ் பண்ணிட்டேனா? உண்மையாகவே உங்கள் அப்பங்காரன் கம்பெனி ஒரு மாஃபியா லீக், அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்ரி, அதில் ஸ்மக்லிங்கு எல்லாமே நடக்கும். உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? ஷர்மா கம்பெனி என்ன தான் வெளியில் ரொம்ப பெரிய கம்பெனி எவ்வளோ பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் பிளாக் மணி எல்லாமே சுரந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாத மாதிரி பார்க்குறீங்க. ஏன் அப்பாவோட கம்பெனி எப்பயுமே தப்பான வழியில் போனதே கிடையாது. அந்த கம்பெனியை பற்றி நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், என்ன பண்ணுறது, கம்பெனியோட ஓனர் பொண்ணுக்கே இந்த விஷயம் தெரியல. அந்த அளவுக்கு உங்கள் அப்பா பதுக்கி இந்த வேலை பார்த்துருக்காராண்டி. எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. உங்கள் அப்பா எந்த அளவுக்கு இறங்கி எப்படிலாம் வந்து இன்புட் எடுக்க முடியுமோ. ஸ்டார்டிங்கில் உங்கள் பில்டிங்கை செதுக்குனதே அவ்வளோ பிளாக் மணி வச்சு தானா. இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும்போது எனக்கே தோணுச்சு,
ஓ வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ட்டு. ஏன்னா உன் உடம்புலையும் இப்போ மாஃபியாவோட பிளட்டு தான் ஓடுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபிஸ்ட் ஆகுது பயங்கரமாக கோவத்தில். இங்கே பாரு ஜங்குக், நான் திருப்பி சொல்கிறேன், என் அப்பாவை நீ இந்த விஷயத்தில் இழுக்காத. நான் இழுத்து தாண்டி அவன் ஏன் மாமனார், அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் நான் தானே அடிச்சலாம், அப்போ எனக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபிஸ்டாக்கி அவரை பார்த்துட்ருக்கீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன் வயன், எனக்கு போய் சொல்லணுன்ட்டு ஒரு துளி அவசியம் இல்லை. அண்ட் பீயிங் அ மாஃபியா லார்ட், எனக்கு அந்த வேலையும் தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு. இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ண, உனக்கு உன் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான். உன் உடம்புலையும் மாஃபியா பிளட்டு தான் ஓடுதுன்னு உனக்கு ஞாபகப்படுத்தணும். அது என்னோட புருஷனா, என்னோட கடமை இல்லை, அதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி டென்ஸ்டாக பார்க்குறீங்க. அவர் சொல்கிறது எதுவுமே உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மா கம்பெனியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. இப்போ இவர் சொல்லி தான் தெரியுது. இதை நம்புறதும் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு பியூர்லி வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். மாஃபியா இதோட இதிலலாம் வந்து எந்த ஒரு டீலிங்கும் வச்சுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது பாசிபிள்னு சொல்லிட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டென்ஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க கோவத்தில். அப்புறம் அப்பா பற்றி தெரிஞ்சிட்டியே, உன்னை பற்றி நான் சொல்ல வேணாம், உனக்கே தெரிஞ்ச விஷயத்த உனக்கே சொல்லட்டா அப்படின்ற மாதிரி ஸ்முக் பண்ணிகிட்டே எஞ்சி நிற்கிறாரு. ஃபயன் ஷர்மா, ஷர்மா கம்பெனியோட ஓனர், அவரோட 2வது பொண்ணு. அதுவும் பயங்கர ப்ரில்லியண்ட் இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. அப்பா மாதிரியே ஷார்ப்பாக எல்லாத்தையும் கற்றுட்டு மேலே வரணுங்கிறதுக்காக எவ்வளோ இறக்கி பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ண பொண்ணு. பிஸ்னஸோட டாக்டிக்ஸ் எல்லாத்துலேயும் பூந்து விளாண்ட இந்த பொண்ணு வாழ்க்கையிலேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு டார்க்கான சீக்ரெட் வச்சுருக்கா. அந்த விஷயம் என்னங்கிறது அந்த பொண்ணோட புருஷனுக்கு நல்லாவே தெரியும், அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்முக் பண்ணிகிட்டே உங்கள் முன்னாடி நின்று உங்கள் 2 ஷோல்டர் மேலேயே ஹேண்ட்ஸை போட்டு சொல்லட்டுமா டார்லிங், நீ வயன் ஷர்மா ஷர்மான்ட்டு சொல்லிட்டு சுத்துறியே, அது அந்த ஷர்மா பேர் உனக்கு சொந்தமான பேரே இல்லையாமே. நீ தான் அந்த பேரை சொந்தம் கொண்டாடிட்டு சுத்துறதா ஒரு ரெக்கார்டு இருக்குது. சொல்லட்டுமா, நீ பார்க்குறத பார்த்தா நான் இந்த சீக்ரெட்டை சொல்லி உனக்கு இங்கேயே ஷாக் கொடுத்து உன்னை ஏதாவது ஆக்கிட போகிறேன். அதனால் நம்ம சின்னதாகவே ஆரம்பிப்போமா, சின்ன விஷயமாகவே சொல்லுவோம். சஸ்பென்ஸை ஒட்டிக்க வேணாம், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் உனக்கு. ஆனால் எனக்கு அது நல்லாவே தெரியுங்கிறது இப்போ சொல்கிறத வச்சு தெரிஞ்சிடும். வயன் ஷர்மாவோட ஏஜ் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, 28 அப்படி தானே? ஒரிஜினல் ஏஜ் ஆஃப் வயன் ஷர்மா ஜியான் வயன் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வயன் ஷர்மா எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி அதுக்கெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி நின்று நிதானமாக அடி வாங்கி மேலே வந்த பொண்ணாக தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ உன் வயசையே ஃபேக் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்குலாம் இறங்கி பிஸ்னஸில் பண்ண முடியுமோ ஃபேக்காக டூப்ளிகேட்டாக சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த இடத்துல உன் ஒரிஜினல் ஏஜை மறைச்சிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு சோகால்டு பிஸ்னஸ் உமன், அப்படி தானே சொல்லும்? மாமாவுக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி எல்லாமே. நீ பிறந்த டைம்லேருந்து எல்லாமே தெரியும் சொல்லும். உன் ஒரிஜினல் ஏஜ் கூட 28 கிடையாது, உன் ஒரிஜினல் ஏஜ் 23ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி எல்லாரையும் நீ ஏமாத்துவியான். உனக்கு 28 ஏஜ் ஆகுது, இத்தனை வருஷம் பிஸ்னஸ்லேயே நீ வாழ்ந்துட்டுருக்க, இவ்வளோ கடுமையான பாதையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, இப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த உலகத்தை ஏமாற்றலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு மாஃபியாலோட ஏமாற்றவே முடியாது. நான் உன்னை விட மோசமான ஆள். எனக்கு இதெல்லாம் புதுசே கிடையாது வயன். நீ எதுக்காக ஏஜை மாற்றி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, என்னடா உனக்கு தெரியும், நான் ஏஜை மாற்றினது கூட எந்த ஒரு கெட்ட விஷயம் செய்யணுங்கிறதுக்காக இல்லை, ஒரு நல்லது நடக்கிறதுக்கு பொய் சொல்லலாம். இந்த விஷயம் உனக்கு தெரியாதா?
ஆமாம், என்ன பண்ண, எனக்கு தான் தெரில. வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு. என்ன பண்ண, நான் பார்க்காததெல்லாம் 23 வயசுலேயே நீ பார்த்துட்டு வந்துட்ட, அப்படி தானே? அப்புறம் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா வயன்? ஒரிஜினல் ஏஜை மறைச்சி இத்தனை நாள் ஒரு பொய்யான ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வச்சு இப்படி ஒரு ஐடென்டி கோல்மால் செஞ்சால் அதுக்கு உங்கள் நாட்டில், அப்புறம் ஏகப்பட்ட நாட்டில் நீ அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கல்ல, அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அண்ட் ஒரு ரெப்புடேஷனே அடி வாங்கும். அடுத்து என்ன சொல்லுவாங்க, மிஞ்சி போனால் ஃபைன் கட்டிட்டு இம்ப்ரிசன்மெண்ட். இவ்வளோ நாள் கோல்மால் செஞ்சீங்கன்னு உன் மொத்த பிஸ்னஸும், எப்படி நீ ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மொத்த பிஸ்னஸும் அப்படியே சரிஞ்சு வந்துடும், அப்படி தானே? அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் ஃபேஸ் லைட்டாக சீரியஸாக மாறுது. என்ன இவ்வளோ நேரம் ஒரு இது தெரிஞ்சது இப்போ அப்படி சீரியஸ் ஆகிடுச்சு? நீ இந்த காரணத்தினால தான் மறைச்சங்கிறதும் தெரியும் எனக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிற பார்த்தியா, அதுதான் உன் ப்ராப்ளமே. எனக்கு எல்லாமே தெரியும்னு நீ ஒன்ஸ் திங்க் பண்ணனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக நானே அமைச்சு கொடுத்துருவேன் தெரியாதனமாக கூட. என்ன பண்ணுறது, லவ்வில் விழுந்துட்டல, அதனால் லவ் என்னை ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து பேசுகிறாரு. நீங்கள் லைட்டாக பின்னாடி உங்களோட ஹெட்டை வந்து பெண்ட் பண்ணிடுறீங்க. பொடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கம் நடந்து போயிட்டு, இப்போ இந்த விஷயத்த நான் வெளியே விட்டேன்னா ஃபஸ்ட்டு உன்னை தான் வந்து தூக்குவாங்க. உனக்கு இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் எல்லாமே இருக்கும். ரெப்புடேஷன் முக்கியமாக அடி வாங்கும். அது வாங்கிட்டாலே உன்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது வயன். இந்த விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. நீங்கள் அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நான் கண்டிப்பாக வெளியே விட மாட்டேன்ப்பா, எனக்கு அந்த தேவையும் இல்லை. ஆனால் நீ தெரிஞ்சுக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இது வெளியே வரும். ஆனால் எப்போ வரும் தான் தெரியாது எனக்கே. இப்போவே சொல்லிடுறேன், சொல்லி வச்சிடுறேன், நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீ கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். உன் பிஸ்னஸ் என் பிஸ்னஸ்லாம் இல்லை, இனிமே அது எந்த மட்டும்தான். உனக்கு இதுக்கப்புறம் பிஸ்னஸ் லைஃபே கிடையாது வயன். அதனால் நீ கவலைப்பட வேணாம். உன்னை யாராலையும் எதுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மொத்த எவிடன்ஸையும் நான் அழிச்சிருவேன். ஏன்னா அது இனிமேல் என்னோடய பிஸ்னஸ், என் பொண்டாட்டியோட பிஸ்னஸ், என் பொண்டாட்டியோட ரெப்புடேஷன் என்னோடது. நான் இருக்கிற வரையும் உன்னை யாருமே எதுவுமே தொடுறது என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு ரெப்புடேஷன் அழிக்கிறத பற்றி. அதனால் நீ கவலைப்படாத. அது ஒன்ஸ் என் கூட மர்ஜ் ஆகிடுச்சுன்னா அதை நான் அழகாக அழிச்சிடுவேன். எந்த கவலையெல்லாம் வச்சுக்காத. ஒன்லி உன்னோட கவலை எப்படா ஜங்குக்கு வயனாக இருக்கலாம், ஜங்குக்கோட வயனா, ஜங்குக்கோட ஒய்ஃபா, இந்த ஜியோன் குடும்பத்தோட மருமகளா. அடுத்து உன்னுடைய ரொம்ப பெரிய ப்ரைமரி குவெஸ்ட் என்னன்னா, இந்த ஜியோன் குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் கொடுக்கறது தான். அதை பற்றி நீ எடுத்து திங்க் பண்ணு. நீ எப்படா வந்து ஒய்ஃப் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வச்சுக்கோ. ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து ஒரு குழந்தெல்லாம் பெற்றுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நான் வர வச்சிருவேன். நீ இப்போதைக்கு இதை பற்றி மட்டும் திங்க் பண்ணு. உன்னை நீங்கள் ரெடி ஆக்கிக்கோவேன். என்னை கேட்டால் நீ உன்னை இப்போவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நைட்டு மாமாக்கும், அப்புறம் மாமா நைட்டு வந்து உன்னை ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் உன்னை அடிப்பேன், ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுவேன். தேவையா? வேணாம்ல. அதனால் இப்போ போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோடனே உனக்கு பெட்டில் இருக்குது. இப்போ பேசுனது எல்லாத்தையும் நான் பெட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். நீ ஜஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மைண்டில் தூக்கி போட்டுரு. எல்லாத்தையும் நைட்டு மாமா பார்த்துக்கிறேன். நான் நினச்சேன் சரி உன்னை பொறுமையாகவே மாற்றலான்ட்டு. நீ சரிப்பட்டு ஆக மாட்டே வயன், எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால் பரவாயில்ல, நைட்டே எல்லாத்தையும் முடிச்சிட்டா கொஞ்சம் நீ வழிக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீ அதுக்கப்புறம் மாமா நான் உங்ககிட்டே வந்துடுறேன், என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு என் காலை தான் சுற்றி சுற்றி வரப்போகிறேன். உன்னை நான் அப்போ வச்சுக்கிறேன்டி. இப்போ நீ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்போ வச்சுக்கிறேன். அப்புறம் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகல, உனக்கு அது ஞாபகம் இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோர்ஹெடை லைட்டாக ரப் பண்ணிட்டே கேட்குறாரு. ராக்கி, ஆண்ணா அதை எடுத்துகிட்டு வா.
அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவன் ராக்கி ஏதோ குடுன்னு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். அது வந்து ரொம்ப பெரிய ஃபைலு. இந்த ஃபைலை கொஞ்சம் பிரித்து படி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதனால் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக மனசுக்குள்ளே படி, சத்தம் போட்டு என்ன டென்ஷன் ஆக்கிறாத, கோவமாக வருது, ஆத்திரமாக வருது, இவ்வளோ நேரம் நீ பண்ணதுக்கோ, அதனால் மனசுக்குள்ளே படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை டேப் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, அவர் கன் வச்சுருந்தார்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த டேபிளில் காலை நீட்டிட்டு அப்படியே அவருடைய ஃபோர்ஹெட்டில் அவருடைய ஹேண்டை வச்சுட்டு கண்ணை மூடி இருக்காரு. நீங்கள் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கடுப்புலேயே எடுத்து பார்க்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி பேசினார் இல்லையா, அதனால் நீங்கள் அது என்னங்கிற மாதிரி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோன் கிளானுக்கான வாரிசாக ரொம்ப காலங்காலமாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போலாது. அக்ரிமெண்ட்டையும் தாண்டி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி, ஓகேவா? அந்த டிக்ளரேஷனில் என்னென்ன குவெஸ்ட் இருக்குது, ஒரு ஜியோன் குயின் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அது ரொம்ப பெரிய ஃபைல்ஸ் போல். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியாக, ரொம்ப க்ருவாலிட்டியாக இருக்குது. லைக் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்லேவரி, இந்த அடிமைத்தனம் தேவையான்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா உமன் வந்துட்டு அந்த கிங்கோட பேச்சு தான் கேட்கணும். அதாவது அந்த குயினாக இருக்கிறவங்க கிங் பேச்சு தான் கேட்கணும். கிங் என்ன சொன்னாலும் அதான் செய்யணும். அண்ட் லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாஃபியா கிங்காக இருக்கக்கூடிய ஜியோன் அந்த கிளானுக்கு வாரிசாக சேவை செய்யணும், ஒரு சர்வீஸ் மாதிரி. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, ஜியோன் கிளானுக்கு அடுத்தடுத்து வாரிசு இருந்துகிட்டே இருக்கணுமா. அது எத்தனை வாரிசானாலும் இருக்கலாமா, ஆனால் வாரிசு கண்டிப்பாக இருக்கணுமா. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உமனை வந்து டார்கெட் பண்ணி ஒரு அடிமைத்தனமாக, ஒரு ஸ்லேவாக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப முன்னாடி வருஷம் அந்த மாதிரி சொல்லலாம், 90s காலகட்டம் அந்த மாதிரி இதுலேருந்து லெட்டர் வந்து பாதுகாக்கப்பட்டது போல். அந்த லெட்டரில் இருக்கிற ஒரு ஒரு வேர்ட்ஸும் சென்டென்ஸும் உங்கள் மனசில் ஆணியாட்டம் பதிஞ்சிருது. ஏன்னா அவங்க உமனை வந்து எந்த அளவுக்கு வந்து மிஸ்ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணி, ஒரு உமன்னா அவள் உமனாக தான் இருக்கணும், அதாவது உமனுங்கிறத வந்து ஒரு பொண்ணாக, ஒரு ஸ்லேவாக தான் இருக்கணுங்கிறத அழுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸுடைய வேர்ட்ஸு சென்டென்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அது படிக்க படிக்க கோவம் தான் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராக்கி பென் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளை வச்சுட்டு, அண்ணி இது நீங்கள் படிச்சுட்டு சைன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வச்சுட்டு போகிறான். டேய், இந்த லெட்ரே நான் படிக்க மாட்டேன்டா, இதெல்லாம் ஒரு லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. ஏன்னா இதில் சைன் வேறு பண்ண சொல்லி அவன் வச்சானா உங்களுக்கு செமையாக கோவம் வந்துடுது. அந்த ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு, இது என்னை தொடுறதுக்கான கன்சென்ட் லெட்டரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அது கன்சென்ட் லெட்ரு இல்லை, வயன் ஷர்மான்ற நீ ஜியோன் வயனா ஃபுல்லாக மாறுறதுக்கான ஒரு பெர்மிஷன் லெட்டர். அதுவும் நான் உனக்கு கொடுத்துருக்க பெர்மிஷன் லெட்டர். நீ அதை சைன் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேறு சாய்ஸே இல்லை. சாய்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. அதனால் நீயே போயிட்டு அந்த ஃபைலை ஒழுங்காக சத்தமே இல்லாமல் எடுத்து சைன் போட்டு தரணும். இல்லைனா என்ன பண்ணுவ? ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஏதோ உங்கள் ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, உங்களை நான் இன்னும் வெளியவே விடலையா. நானும் யோசித்தேன், சரி எதுக்கு உடனே வெளியே விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளேயே இருக்கட்டும். தோ அக்கா புருஷன் எகுறனால அதுவே எனக்கு பிடிக்கல, அதான் சரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டேன். இன்னும் எனக்கு தோணுச்சு, சும்மா விடக்கூடாது, ரெப்புடேஷனை சீரழிக்கணும்னு தோணுச்சு. அதான் திங்க் பண்ணுறேன், பேசாட்டி கால் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டுங்க, ப்ரெஸ் எல்லாம் கூப்பிடுங்க, ஃபுல்லாக வீடியோ எடுங்க, எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை எடுக்கிறாரு. ஜங்குக், நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்க, எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. நீ எல்லாத்துக்கும் என் ஃபேமிலி எதுக்கு இழுத்துட்ருக்க? பிரச்சனை இந்த வயன் ஷர்மாக்கும் இந்த ஜியோன் ஜங்குக் தான். நீ தான் பெரிய மாஃபியா லார்டில். ஆஃப்டர் ஆல் என் ஃபேமிலி எதுக்கு யூஸ் பண்ணிக்கிற? உனக்கு என்னை அடக்க தெரில, என்னை உன் வழிக்கு கொண்டு வர தெரில. யூ ஆர் ஜஸ்ட் யூஸிங் மை ஃபேமிலி. அவங்கள ஒரு வெயிட்டாக யூஸ் பண்ணி
என்னை எப்படா இது பண்ணுறதுன்னு பார்க்குறேன். உன்னால் என்னை எதுக்குமே ஒத்துக்க வச்சுக்க முடியாது. ஒன்லி என் ஃபேமிலி மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும். அதானே உன் பிளானே. அவங்கள மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி என்னை எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெறுக்க வச்சிட்ருக்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நீ அனுபவிப்ப. நான் அனுபவிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நடந்து போய் அந்த ஃபைலை தான் எடுக்கிறீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்முக் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. ராக்கிக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் என்ன தான் கோவத்தில் கத்தினாலும் போயிட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டீங்க. இப்போ அகைன் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அந்த டேபிள் மேலே தூக்கி போடுறீங்க. இதான் உன் ஃபைலு, இந்த ஃபைலை நீயே வச்சுக்கோ. ஐயோ, இந்த ஃபைலை நான் வச்சு என்ன பண்ணுறது, ஏன்னா போலீஸ்காரங்களை வச்சு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கால் போடுறாரு. சரி சரி போட்டு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை எடுத்து சைன் போடுறீங்க. அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு ஓகேங்களா சோஃபாவில். ஸோ டேபிளில் அந்த ஃபைல் இருக்குது. நீங்கள் அந்த டேபிளில் அப்படியே குனிஞ்சு சைன் போட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. எல்லாம் என் நேரம், உன் நேரம் நல்லா இருக்குது ஜங்கோக், அதனால் நீ ஆடிட்ட. என் நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அது வரும்போது நான் ஆடுவேன். அப்போ என் ஆட்டத்தை தாங்க உன்னாலையும் சரி உன் அம்மானாலையும் சரி முடியாது. பார்க்கலாம் எத்தனை நாள் நீங்கள் 2 பேரும் ஆடுறீங்கன்னு. பார்க்கலாண்டி, நீ எத்தனை நாள் ஆட போகிற என் மடியிலன்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிட்டே பேசுகிறாரு. அவருடைய ஷோல்ட்ரு நெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நக்கலாம் நீங்கள் அந்த பெண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சுட்டு அப்படியே எஞ்சி நிற்கிறீங்க. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் இருக்குது. எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஆனால் எனக்கு தினமும் நைட்டு இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்முக் பண்ணிட்டே பேசுகிறாரு. சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் எல்ரி, அதுக்குள்ளே என்ன உனக்கு போகிற? நான் சொல்கிற வரையும் நீ போகக்கூடாது தெரியும்ல. நான் சொன்னாதான் நீ வரணும். அதனால் எங்கே திரும்ப என்ன பாரு அப்படின்றாரு. நீங்கள் அந்த இடத்துல அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே பல்ல கடிச்சிட்டு இவ்வளோலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. வெரி குட். இப்போ போயிட்டு சமத்தா நான் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி காதில் ஓதுனல்ல, அது எப்படா இவனுக்கு தெரிஞ்சதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு இவனுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கே, இவனை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இவனை இது பண்ணி டவுன் ஆக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் அழகாக நான் உனக்கு செலக்ட் பண்ணி ஒரு சாலை வச்சுட்டு போவேன். அந்த சாலை தான் நீ கட்டிட்டு சும்மா நச்சுன்னு ரிசப்ஷனுக்கு வந்து ஜியோன் குவீனாக இறங்குற. இந்த ஜியோன் ஜங்குக்கோட ஒய்ஃபா, மாஃபியா குவீனா, எப்படி மாஃபியா லார்டோட குவீனா இறங்கணும். அதனால் இப்போ போயிட்டு சமத்தா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. மத்தியானமே நல்லா தூங்கிக்கோ, ஏன்னா நைட்டு நான் உன்னை தூங்கவே விட மாட்டேன். போயிட்டு இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவியா, நைட்டு ரெடியாக இருக்கும். அதனால் இப்போ கிளம்பு, போயிட்டு ப்ரிப்பேர் ஆகு. ஆனி, எஸ் சார். போயிட்டு உங்கள் மேடமை நைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அப்புறம் ரூமையும் சேர்த்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருங்க. நைட்டு உங்கள் மேடம் கத்துற சவுண்டு தான் வெளியே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் படப்படன்னு வேர்த்து கொட்டுது. ராக்கி வந்து ஆனியை பார்த்து லைட்டாக வந்து சிரிக்கிறான் அவளோட ரியாக்ஷனுக்கு. ஆனி அப்படியே வந்துட்டு தலையை மட்டும் ஆட்ராஜியோன்னு பேசுனதுக்கு நீங்கள் அவர் அப்படியே பார்த்து முறைச்சிட்டே, நீ இப்போ என்ன பேசணுமோ எவ்வளோ ஆடணுமோ ஆடிக்கோ, ஆனால் உன்னோட எண்டு சீக்கிரம் வரும். அப்போ இந்த வயன் சர்மாவோட ஆட்டத்தை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவரும் நானும் பார்க்குறேன்டி, ஆட்டத்தை நைட்டு பெட்டில் காட்டு, நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராக்கியும் வந்து அப்படியே ஒரு மாதிரி வாயை மூடி சிரிச்சிட்ருக்கான் அப்படியே குபீர்னு. நீங்கள் அப்படியே கடுப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனி அப்படியே வந்து உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கே நடந்து போகிறீங்க. அவர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த உங்களுடைய டார்க்கான சீக்ரெட், அதுவும் இல்லாமல் இது யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் யுவர் சித்தப்பா, உங்கள் அக்கா, இவங்க 2 பேரை தவிர்த்து வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இது எப்படி லீக் ஆச்சு, அதுவும் ரெக்கார்டு இருக்குன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எப்படி டெப்த்தாக போய் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் யோசிச்சுட்டு போகிறீங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து யாருக்குமே சொல்லாமல் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்த விஷயந்தான். உங்கள் சித்தப்பாவுக்கு தெரியும், உங்கள் அக்காவுக்கு தெரியும்.
இவங்க 2 பேர் தான் உங்க கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறனால இவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றியே திங்க் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. மேம் மேம் நீங்கள் ஜூஸ் ஏதாவது ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதையோ ரொம்ப யோசிச்சு ஒரு மாதிரி குழப்பமாயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டுருக்கீங்க. ரூமுக்குள்ளே போகல. பேணி வந்துட்டு மேம் ரூம் மேம் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காரிடரில் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும்ல நிற்கிறதுக்கு, அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ இதுவாக பதுக்கமாக வச்சுருந்த விஷயம். தெரிஞ்சவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. எப்படி இவனுக்கு இது கையில் கிடச்சிருக்கோம், அதுவும் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்கிறான். இந்த விஷயம்லாம் எப்படி நடந்திருக்கோம், ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அத்தைக்காரி வந்துட்டு போயிட்டுருக்கா மெய்ட்கிட்ட பேசிட்டே ஏதோ. அது உங்கள் கண்ணில் படுது. முதல்ல இவளுக்கு ஒரு வழி கட்டணும். என்னையா உன் பிள்ளையோட எச்சத்தட்டில் சாப்பிட வச்ச? இருடி இரு. சியோன் மேரியா, சியோன் குயினா நீ? இந்த வயன் சர்மா யாருங்கிறத உனக்கும் சரி உன் பிள்ளைக்கும் சரி நல்லா பதிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஆனியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கிட்டேயே தான் வந்து நிற்கிறா. ஏதாவதுன்னா என்னை வந்து கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அகெயின் வந்து அந்த பக்கம் இருக்கிற ஒர்க் எல்லாமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து பண்ண வேலை, அந்த குக்கிங் வேலை, அதிலே எக்ஸாஸ்ட் ஆகிடுது. நீங்கள் வந்து அகெயின் பெட்டில் படுத்து தூங்கிடுறீங்க. நல்லா இதை பற்றி யோசிச்சுட்டே உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு, அதுவும் இல்லாமல் இவர் இப்படி பண்ணுறது, கல்யாணம் ஆனது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. லைஃப்பில் எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு. முக்கியமாக அவர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, ஷர்மான்ற பேர் வந்து உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஏஜ் விஷயமா இருக்கட்டும், உங்களை பற்றி சீரியஸாகவே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியல, நம்பவும் முடியல. இவர் என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் பட் ஸ்டில் வந்து அதில் சில உண்மை இருக்க தான் செய்யுது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாத சில உண்மையாக இருக்கா இல்லை பொய்யா இருக்கான்னு தெரில. நீங்கள் அதை பற்றி குழப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ டைம் ஸ்கிப். யாரோ வந்து உங்களை எழுப்புறாங்க. மேம் மேம் கொஞ்சம் எந்திரிங்க மேம், டைம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் வேறு, கீழே எல்லாம் ரெடியாக இருக்கு, எந்திரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியோட வாய்ஸ் தான். நீங்கள் பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனி தான் உங்களை ரொம்ப ஸ்மைல் பண்ண ஃபேஸோடு உங்களை எழுப்பிட்டுருக்கா. மேடம் எந்திரிங்க மேடம், டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாக பேசுகிறா. இவள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளை தான் வந்து ரிமைண்ட் பண்ணுது. அந்த ஆளை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்துச்சு பெட்டில் உட்காடுறீங்க. மேம் இந்த ஜூஸ் குடிங்க மேம், நீங்கள் மத்தியானம் வேறு சாப்பிடவே இல்லை, அப்படியே தூங்கிட்டீங்க, இந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் குடிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறவங்கக்கிட்ட. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் தான் ஞாபகப்படுத்துது. நீங்கள் அந்த ஜூஸையே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வாங்கி குடிக்கிறீங்க, அப்படியே அந்த பெட்டில் சாஞ்சி உட்காந்தே. மேம் வேறு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க மேம், ஜூஸ் வேறு ஏதாவது வேணுமா மேம் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஹம்பிளாக ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக கேட்குறா. நீங்கள் வந்துட்டு ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே மேம், நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு சொல்லுங்கள், கீழே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களை டைமுக்குள்ளே ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க மேம். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு சொல்லுங்கள், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லிட்டு போகிறா. உங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் அவகிட்ட ஹார்ஷாக பேசினது வந்ததுலேருந்து சொல்லிட்டு. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஏன் எரிஞ்சு விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கோவம் வந்து ஜங்குக்கு மேலே, அவங்க ஃபேமிலி மேலே தான். இந்த பொண்ணு என்ன பண்ணா? ஸோ இந்த பொண்ணு மேலே லைட்டாக உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது, இந்த பொண்ணை நம்ம கத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலனா அந்த பொண்ணு வந்து ரெப்ளிகா ஆஃப் கிளார் மாதிரியே அந்த பொண்ணு இருக்கா. கிளார் வந்து உங்களை எந்த அளவுக்கு கேர் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் லைக் அ மாம் மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக ஹம்பிளாக பேசி பார்த்து பண்ணியிருப்பா. ஸோ உங்களுக்கு ஆனியை பார்த்தோன்னே கிளாரோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா கிளாருக்கும் ஆனிக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ நீங்கள் கிளாரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. என் கூட எப்படி சந்தோஷமாக இருந்த பொண்ணு, எப்பயுமே என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை, இப்போ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு எல்லா ஒர்க்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு, மேம் எல்லாமே ரெடி மேம், நீங்கள் வந்து ஷவர் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோடனே நம்ம உங்களை ரெடி பண்ணிடலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக பேசுகிறா. நீங்களும் அந்த ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு வச்சுட்டு எந்திச்சு நிற்கிறீங்க.
எந்திச்சு நின்று உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மிரர் தெரியுது. ஸோ அந்த மிரரில் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் போட்டிருக்க தாலி, நெத்தியில் வச்சுருக்க குங்குமம், அது எதுவுமே பிடிக்கல. நீங்கள் அந்த தாலி அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு, கண்டிப்பாக இதுக்கு ஒரு எண்டு இருக்கும், நான் அந்த எண்டை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்திச்சு போகிறீங்க. உங்களுக்கு டவலும் வந்து அந்த பொண்ணு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா உள்ளேயே. ஸோ நீங்கள் ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அவளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்கப் போடுறது, உங்களை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஒரு நேவி ப்ளூ saree வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு ஃபுல் ஹேண்ட் அந்த மாதிரியான ப்ளவுஸ் தான். அழகாக இருக்குது அந்த சேலையே வந்து பார்த்திங்கன்னா, அதோடைய பார்டராக இருக்கட்டும், அது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூவில் வந்து ஒரு சேலை வியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேக்கப் போடுறது எல்லாமே வந்து பண்ணி விடுறா. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக வந்துட்டு நெத்தியில் குங்குமமும் வச்சுக்கிறீங்க. விருப்பமே இல்லாமல் வைக்கிறீங்க. என்ன பண்ணுறது, வச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டதுக்கப்புறம் எந்திச்சு நிற்கிறீங்க. அவள் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கா. மேம், நீங்கள் செமையாக இருக்கீங்க மேம், அழகா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே மேம், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் மேம் வெளியே. நீங்கள் அது வரைக்கும் இங்கே உள்ளே இருங்க. சொல்கிற டைம் வந்துட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் மேம். மேன்ஷன் வந்து கொஞ்சம் பெருசு மேம், அதனால் நீங்கள் உள்ளே இருங்க மேம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக வந்து உங்ககிட்ட ஹம்பிளாக பேசிட்டு போகிறா. உங்களுக்கு அவள் பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் பிடிக்கல. ஸோ நீங்கள் அந்த பெட்லேயே அமைதியாக உட்காந்துருக்கீங்க எரிச்சலாக. அவளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டோரை விட்டு வெளியே போயிடுறா. உங்களுக்கு ஏதோ உண்மையிலே கூண்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ரூமை விட்டு கூட வெளியே போக முடியல, அந்த மாதிரி கடுப்பாக இருக்குது. அந்த பெட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது, கிளிக் சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க யாருன்னு சொல்லிட்டு. ஜங்குக் தான் உள்ளே வராரு. ஹேய், செம்மையாக இருக்குடி இந்த சேலை உனக்கு. நான் செலக்ட் பண்ணும்போதே நினச்சேன் நம்ம பொண்டாட்டிக்கு செம்மையாக இருக்கும், அப்படியே அவள் அழகு அள்ளும் நினச்சேன். அதே மாதிரி இருக்கே. வாவ், செம்மையாக இருக்குடி வயன். வாவ், எப்பா, எனக்கு நைட்டு இன்னைக்கு செம்ம விருந்து இருக்குன்னு மட்டும் தெரியுது. அழகாக அந்த பொண்ணு மேக்கப் போட்டிருக்குல்ல, அழகாக இந்த லிப்ஸு, ஐயோ கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸில் வந்துட்டு ஃபிங்கர் வைக்க வராரு. நீங்கள் அந்த ஃபிங்கரை தட்டி விட்டு, முதல்ல என் ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணு, என் கண்ணில் அவங்கள காட்டு. காட்டுறேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், காட்டுறேன்டி, காட்டாமல் எங்கே போயிடுவேன் நான். அவனுக்கு என்னென்ன அவசரம், இவளுக்கு என்ன அவசரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீக்கில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு, செம்ம அழகாக இருக்கடி, எனக்கு என்னென்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஏய், நீ இப்போ ஃபேஸை திருப்பின ஒரேடியாக திருப்பிடுவேன், என்ன பாரு. நீங்களும் கடுப்பில் திரும்பி பார்க்குறீங்க. வாவ், இப்படி பார்க்குறது எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே உன்னோட இந்த அழகான கண்ணு ரொம்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் என்ன அப்படியே இழுக்குது உன்கிட்ட. அப்புறம் இந்த அழகான மூக்கு கோவம் வரும்போது அப்படியே செவந்துடும், டொமேட்டோ மாதிரி கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும். அப்புறம் இந்த லிப்ஸு, இது தான் ஃபைனல் டச்சு, அந்த கடவுள் உன்னை படைக்கும் போது வச்சது, அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கே. லிப் ஷேட் வேலை போட்டாலா, பரவாயில்ல, இன்னொரு தடவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே, நீ சவுண்டு போட்ட இவ்வளோதான், நைட்டு ஒன்று சவுண்டே இல்லாமல் ஆக்கிடுவேன். ஸோ ஆமீஸ், இதோட JKUDFF பார்ட் 22 கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாரையும் பார்ட் 23ல் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர் பில்லவ்ட் ஆத்ரானா. See you all in the next episode. டாடா, லவ் யூ ஆல் செல்லகுட்டீஸ், பாய், சராங்கே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நல்ல உள்ளங்களே. ஓகே, கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. டாட்டா.